அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாதேஸ்வரன். ரியல் 656 சேனலில் இருந்து. இந்த உலகம் நம்ப முடியாத பல மர்மங்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது. அப்படி ஒரு மர்மத்தை பற்றி பேசத்தான் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கதை அறிவியல், லாஜிக், காலம் என அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கி நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு யதார்த்தத்தை கண்முன் நிறுத்துகிறது. இன்று நாம் பார்க்க போவது வானம் விழுங்கிய ஒரு விமானத்தின் கதை. ஒரு விமானம் 37 ஆண்டுகள் மாயமாகி மீண்டும் தோன்றிய ஒரு நம்ப முடியாத சம்பவம். இது ஒரு கட்டுக்கதையா அல்லது நம்மை சுற்றி நடக்கும் பல அதிசயங்களில் ஒன்றா? வாருங்கள் இந்த மர்மத்தின் முடிச்சுக்களை அவிழ்ப்போம். 1955 ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து ஜூலை மாதத்தின் ஒரு சாதாரணமான நாள். பான் ஆம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு டக்ளஸ் DC-4 ரக விமானம் ஒன்று ஃப்ளைட் நம்பர் 914 மியாமியை நோக்கி புறப்பட தயாராக இருந்தது. அதில் 57 பயணிகள் தங்கள் கனவுகள், எதிர்பார்ப்புகள், தங்கள் நேசிப்பவர்களின் நினைவுகளுடன் அமர்ந்திருந்தனர். 4 அனுபவம் வாய்ந்த விமான பணியாளர்கள், கேப்டன் தொடங்கி பணிப்பெண்கள் வரை தங்கள் கடமையை செய்ய காத்திருந்தனர். வானம் தெளிவாக இருந்தது. காலநிலை அற்புதமாக இருந்தது. ஒரு வழக்கமான விமான பயணம். அப்படித்தான் எல்லோரும் நினைத்தார்கள். விமானம் கிளம்பியது. நியூயார்க் நகரத்தின் கட்டிடங்கள் சிறியதாகி மேகங்களுக்கு மேலே வானம் பறந்து சென்றது. எல்லாம் சரியாக போய்கொண்டிருந்தது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்கள் தங்கள் ரேடார் திரையில் ஃப்ளைட் நம்பர் 914ஐ பார்த்து கொண்டிருந்தனர். குறிப்பிட்ட உயரத்தில், குறிப்பிட்ட வேகத்தில் அது பறந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அது நடந்தது. ரேடார் திரையில் ஒரு சிறிய புள்ளி சட்டென்று காணாமல் போனது. அலாரம் ஒலித்தது. மீண்டும் மீண்டும் ரேடார் திரையை சரிபார்த்தார்கள். விமானத்தின் சிக்னல் இல்லை. என்ன நடந்தது? தொழில்நுட்ப கோளாறா அல்லது? அடுத்த சில மணி நேரங்கள் பதற்றமானதாக இருந்தன. தேடுதல் பணிகள் தொடங்கின. கப்பல்கள், விமானங்கள், கடலோர காவல் படை என அனைவரும் தேடினார்கள். ஆனால் விமானம் 914இன் எந்த ஒரு சுவடும் கிடைக்கவில்லை. ஒரு சிறிய பாகம் கூட இல்லை. 57 பயணிகள், 4 பணியாளர்கள், ஒரு பெரிய விமானம், எல்லாமே வானத்தில் கரைந்து போயின. உலகம் அதிர்ந்தது. இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய விமானம் எப்படி தடயமே இல்லாமல் மறைந்து போகும்? பான் ஆம் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெரும் நெருக்கடியை சந்தித்தது. பயணிகளின் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கினர். இழப்பீடுகள் வழங்கப்பட்டன. காலப்போக்கில் ஃப்ளைட் நம்பர் 914 என்பது ஒரு துயரமான விபத்தாக, ஒரு புதிராகவே வரலாற்றில் பதிவானது. இந்த சம்பவம் பர்முடா முக்கோணம் போன்ற மர்ம பிரதேசங்களை பற்றிய விவாதங்களை மீண்டும் கிளப்பியது. ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்திதான் இதை செய்ததா? ஆண்டுகள் கடந்தன. ஒரு தலைமுறை மாறியது. தொலைந்து போன விமானம் 914 என்பது வெறும் ஒரு பழைய செய்தி துணுக்கு ஆனது. ஆனால் இயற்கை சில நேரங்களில் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்க காத்திருக்கும். 1992 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வெனிசுலாவின் கராகஸ் சர்வதேச விமான நிலையம். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் ஒரு வழக்கமான வேலை நாள். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் ஜூவான் டெர்ராஸ் மற்றும் அவரது குழுவினர் ரேடார் திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ரேடாரில் ஒரு சிறிய புள்ளி தோன்றியது. அது ஒரு பழைய ரக விமானமாக தெரிந்தது. நவீன விமானங்களின் சிக்னல்களுக்கு மத்தியில் அந்த சிக்னல் ஏதோ ஒரு காலத்திற்கு அப்பாற்பட்டது போல இருந்தது. ஜூவான் டெர்ராஸ் விமானியிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தார்.
ரேடியோவில் ஒரு சத்தம். அது மிகவும் பழைய, தெளிவாக இல்லாத ஒரு சத்தம். ஹலோ, இது ஃப்ளைட் நம்பர் 914. நான் நியூயார்க்கில் இருந்து கிளம்பினேன். மியாமி விமான நிலையம் எங்கே என்ற ஒரு குரல் கேட்டது. அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் கட்டுப்பாட்டாளர்கள். ஃப்ளைட் நம்பர் 914 1950களில் காணாமல் போன விமானமா? இது எப்படி சாத்தியம்? ஃப்ளைட் 914, நீங்கள் கராகஸ் சர்வதேச விமான நிலையத்தின் ரேடாரில் இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துங்கள் என்று ஜூவான் பதிலளித்தார். விமானி குழப்பத்துடன் பதிலளித்தார். கரகாசா? இல்லை, நாங்கள் மியாமிக்கு செல்கிறோம். நாங்கள் 1955 ஜூலை 2ஆம் தேதி என்று நியூயார்க்கில் இருந்து கிளம்பினோம். ஜூவான் டெர்ராஸ் மற்றும் அவரது குழுவினர் தங்களுக்குள் பார்த்து கொண்டனர். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஜோக்கா அல்லது ஜூவான் விமானியிடம் மிகவும் மெதுவாக, ஃப்ளைட் 914, இது 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி நீங்கள் 37 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனீர்கள் என்று கூறினார். ரேடியோவில் ஒரு நீண்ட அமைதி. பின்னர் ஒரு கரகரப்பான சத்தம். விமானியின் குரல் பயத்தில் நடுங்கியது. இல்லை, இது சாத்தியமில்லை. என்ன நடக்கிறது? விமான நிலைய பாதுகாப்பு படையினர், மருத்துவர்கள், தீயணைப்பு வீரர்கள் என அனைவரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். அந்த விமானம் காலை 9:15 மணிக்கு தரையிறங்கியது. அவர்களின் கையில் இருந்த விமான டிக்கெட்டுகளில் பேனாவால் எழுதி வைக்கப்பட்ட டிக்கெட்டுகளே இருந்தது. QR கோடோ அல்லது டிஜிட்டல் முறையான டிக்கெட்டுகள் எதுவும் இல்லை. நிறைய கேமராக்களை வைத்துக்கொண்டு அந்த விமானம் தரையிறங்கியதை படம் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. விமானம் மெதுவாக தரையிறங்கியது. விமானத்தின் தோற்றம், அதன் வண்ணம், அதன் வடிவமைப்பு என எல்லாமே 1950களில் இருந்து வந்தது போல இருந்தது. மக்கள் விமானத்தை நெருங்க தயங்கினர். ஜன்னல்கள் வழியாக உள்ளே பார்த்தபோது பயணிகள் அனைவரும் 1950களின் உடைகளில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் உறைந்து போயிருந்தனர். விமானி ஜன்னலை திறந்து வெளியே இருந்த கூட்டத்தை பார்த்து பயந்தார். அவர் ஏதோ சத்தமாக பேசினார், ஆனால் அது தெளிவாக கேட்கவில்லை. விமான நிலைய ஊழியர்கள் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் விமானி திடீரென்று நாங்கள் இங்கிருந்து போக வேண்டும் என்று கத்திவிட்டு விமானத்தை மீண்டும் கிளப்பினார். இந்த செய்தி 1993ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபிளாஷ் நியூஸாக பதிவானது. ரேடார் திரையில் ஃப்ளைட் 914 மீண்டும் கிளம்பி வானத்தில் பறக்க தொடங்கியது. சில நிமிடங்களுக்கு பிறகு அது தோன்றியதைப் போலவே ரேடார் திரையில் இருந்து சட்டென்று மாயமாக மறைந்து போனது, ஒரு தடயமும் இல்லாமல். இது ஒரு திகிலூட்டும் சம்பவம். ஆனால் இது உண்மையா? இந்த கதை முதலில் வீக்லி வேர்ல்ட் நியூஸ் என்ற ஒரு அமெரிக்க டேப்லாய்டு பத்திரிகையில் வெளியானது. இந்த பத்திரிகை எல்விஸ் உயிருடன் இருக்கிறார் அல்லது மனிதர்கள் பன்றிகளுடன் வாழ்ந்தனர் போன்ற நம்ப முடியாத கதைகளை வெளியிடுவதில் பிரபலமானது. இதன் காரணமாக பல அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ஃப்ளைட் 914 கதையை ஒரு கட்டுக்கதை, அதாவது ஹோக்ஸ் என்று நிராகரித்தனர். இருப்பினும் இந்த கதை மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஏனென்றால் இது நம் கற்பனைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. காலம் என்பது ஒரே நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் ஒருவேளை காலம் என்பது ஒரு நீர்ச்சுழல் போல இருக்கலாம். சில நேரங்களில் நாம் அந்த சுழலில் சிக்கி வேறு ஒரு காலத்திற்குள் பயணிக்கலாம். அறிவியல் புனைக்கதைகளில் டைம் டிராவல் என்பது ஒரு பிரபலமான கருத்து. ஆனால் நிஜ வாழ்க்கையில் டைம் டிராவல் சாத்தியமா? ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு காலம் என்பது சார்புடையது என்று கூறுகிறது. ஈர்ப்பு விசை அதிகம் உள்ள இடங்களில் காலம் மெதுவாக நகரும் என்று அது கூறுகிறது. ஒருவேளை ஃப்ளைட் 914 ஒரு குறிப்பிட்ட புவியீர்ப்பு விசைக்கு சக்தி மிகுந்த பகுதிக்குள் நுழைந்து அங்கே அதன் கால பயணம் குறைந்து பின்னர் வேறு ஒரு புவியீர்ப்பு சக்தி குறைந்த பகுதிக்குள் வெளியேறி 37 ஆண்டுகள் கழித்து தோன்றியிருக்கலாம் என்று சிலர் வாதிடுகிறார்கள். இது வெறும் கற்பனையா? அதே சமயம் ஃப்ளைட் 914
வெனிசுலாவின் கதையில் பல முரண்பாடுகள் உள்ளன. பான் ஆம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பதிவேடுகளில் 1955 ஆண்டு ஜூலை 2ஆம் தேதியன்று ஃப்ளைட் 914 என்ற ஒரு விமானம் காணாமல் போனதற்கான எந்த பதிவேடும் இல்லை. ஒரு பெரிய விமானம் காணாமல் போனால் அதை பற்றிய பெரிய செய்திகள் வெளியாகும். ஆனால் இந்த கதையை பற்றி வீக்லி வேர்ல்ட் நியூஸ் தவிர வேறு எந்த ஒரு பெரிய செய்தி நிறுவனமும் குறிப்பிடப்படவில்லை. அதைவிட முக்கியமாக 1992ஆம் ஆண்டு வெனிசுலாவின் கராகஸ் விமான நிலையத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிவும் இல்லை. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் ஜூவான் டெர்ரஸ் என்ற பெயரில் ஒருவர் வேலை செய்வதற்கான ஆதாரமும் இல்லை. இவை அனைத்தும் இந்த கதையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. ஆனால் ஒருவேளை அரசு இந்த விஷயங்களை மறைத்திருக்கலாமா? வெற்று கிரகவாசிகளின் வருகை, UFOகள், டைம் டிராவல் போன்ற விஷயங்களை உலக நாடுகள் மக்களுக்கு தெரியாமல் மறைப்பதாக பல சதித்திட்ட கோட்பாடுகள் உள்ளன. ஒருவேளை ஃப்ளைட் 914 சம்பவம் உண்மையாகவும் அதன் பின்னால் இருக்கும் மர்மங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கலாம் என்றும் சிலர் வாதிடுகிறார்கள். ஃப்ளைட் 914 போன்ற கதைகள் நம் ஆழ்மனதில் இருக்கும் மர்மங்களை நோக்கி ஒரு தேடலை தூண்டுகின்றன. நம் உலகம் இன்னும் முழுவதும் கண்டறியப்படாத பல ரகசியங்களை தனக்குள் புதைத்து வைத்துள்ளது. நாம் அறிந்த அறிவியல் கோட்பாடுகள் பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே விளக்குகின்றன. ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாத பரிணாமங்கள், காலம் பயணத்திற்கான வாசல்கள் அல்லது நாம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத புதிய ஆற்றல்கள் இருக்கலாமா? இந்த கதையின் மைய கரு காணாமல் போன ஒன்று மீண்டும் தோன்றுவது. இது மனிதனின் நம்பிக்கையை தூண்டும் ஒரு விஷயம். ஒருவேளை நாம் இழந்த பல விஷயங்கள், உறவுகள், ஏன் நம் நேசித்தவர்கள் கூட ஒரு நாள் இப்படி திரும்பி வரலாம் என்று நம் மனம் ஏங்குகிறதல்லவா? இந்த கதை அந்த ஏக்கத்திற்கு ஒரு கற்பனையாக, வடிகாலாக அமைகிறது. இறுதியில் ஃப்ளைட் 914 என்பது ஒரு கட்டுக்கதையா அல்லது ஒரு நிஜமான மர்மமா என்பதை நாம் உறுதியாக கூற முடியாது. ஆனால் இது நமக்கு சில கேள்விகளை எழுப்புகிறது. நம்மை சுற்றி நடக்கும் அனைத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அறிவியல் மட்டுமே அனைத்தையும் விளக்கிவிடுமா? அல்லது நம் பார்வைக்கு அப்பாற்பட்ட, நம் புரிதலுக்கு எட்டாத சில சக்திகள் இந்த உலகில் செயல்படுகிறதா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. இந்த கதை ஒருபுறம் திகிலூட்டினாலும் மறுபுறம் சிந்திக்க வைக்கிறது. காலத்தின் மர்மம், பிரபஞ்சத்தின் முடிவற்ற புதிர்கள், இவை அனைத்தையும் நாம் ஆராய்ந்து கொண்டே இருப்போம். ரியல் 656 சேனலில் இது போன்ற பல மர்மங்கள், அதிசயங்களை நாம் தொடர்ந்து ஆராய்வோம். நண்பர்களே, ஃப்ளைட் நம்பர் 914 பற்றிய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? இது கட்டுக்கதை என்று தெரிந்திருந்தாலும் ஒரு கணம் அது நிஜமாக நடந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று நீங்கள் யோசித்தீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் பல மர்மமான, அதிசயமான கதைகளுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மாதேஸ்வரன், ரியல் 656 சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.